இங்க துர்காண்ட பேஷண்ட மாடுமுடி அட்மிட் பண்ணிருக்காங்களே. ஐசியூ வார்டுல இருக்காங்க. ஐசியூ எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர்ல. சார் இங்கே தான் சார் ஐசியூ இருக்காங்க சார். தம்பி தம்பி டாக்டர் என்ன சொன்னாங்க? பழிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாருங்க தம்பி. சார், இது பாருங்க. துர்காக்கு எதுவும் ஆகாது. அவ இன்னும் 100 வருஷம் உயிரோட இருப்பா. அவளோட கடைசி நாள் இன்னைக்கு இல்ல, அதுவும் இந்த மாதிரி இடத்துல இல்ல. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது சார். ரொம்ப நன்றிங்க தம்பி, ஆறுதலா இருக்கு. சார், இப்ப எவ்வளவு கட்ட சொல்லிருக்காங்க? ஒண்ணும் தெரியலைங்க தம்பி, ஏதோ 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சேகர் சார், வாங்க நம்ம பணம் கட்டிடலாம். சரிங்க சார். தம்பி ஓகே தம்பி நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார் போலாம். பேமெண்ட் பே பண்ணியாச்சு சார். சரிம்மா சார், சொல்லுங்க. துர்காங்கிறவங்க ஐசியூல இருக்காங்களா? ஆமா சார். அவங்களுக்கு பே பண்ண ஒரு வந்து நிமிஷம் இருங்க சார், பார்த்து சொல்றேன். 1 லட்ச ரூபாய் கட்டினேன் சார். கார்டா கேஷா சார்? கார்டு தான் சார். ஓகே, கொடுங்க சார், கொடுங்க. ரிஷி சார், நீங்க எப்படிங்க? அது வந்து அது நான் தாமா வர சொன்னேன். பக்கத்துல ஏதோ வேலை விஷயமா வந்தாரு. இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன். சார் டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாருமா. ஓ அப்படியா? எங்க அப்பா கூட சொன்னாரு நீங்க ஏதோ பணம் கட்ட போறதா. நீங்க ஏன் சார் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? நான் ஏன் சொல்றேன்னா, அவ பொழைக்கிறது கஷ்டம்னு டாக்டரே சொல்லிட்டாரு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ கூட தான் தண்ணியில விழுந்துட்ட, செத்தா போயிட்ட. இப்ப வரைக்கும் உயிரோட தாமா இருக்க. ஆமால, என்ன தண்ணில இருந்து காப்பாத்துனீங்க, அவளை நெருப்புல இருந்து காப்பாத்துனீங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு வந்து பில்ல கட்டுறீங்க. நீங்க உண்மையிலேயே ரியல் ஹீரோ சார். அதனால தான் உங்களை ரொம்ப லைக் பண்றேன். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல துர்காவை பார்க்க வந்தீங்களா, இல்ல அவளை காப்பாத்துற சாக்குல என்ன பார்க்க வந்தீங்களா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் சார், நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்க. டாக்டர், இப்போ துர்காக்கு எப்படி இருக்கு? மயக்கம் தெளிஞ்சிருக்கு. ஐபால் மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. ஷில் பி பெட்டர் சூன். வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நதிங் டு வரி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர்.
துர்காமா நல்லா இருக்கியாம்மா? ஆ, வாமா உள்ள போல. தள்ளி போங்கடி. என் துர்கம்மாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அத்தா நல்லபடியா வந்துட்டியாத்தா? உனக்கு ஒண்ணுமில்ல, உன் மேல கண்ணு பட்டு போச்சு, அதனாலதான் இப்படி நடந்துச்சு. இனி ஒண்ணும் வராது. ஆத்தா துணை இருக்கா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் இன்னையோட நடுவழியிலே போயிருச்சு. கடுகு போல வெடிச்சு போச்சு. இனி ஒண்ணும் இல்ல தாயி. இனி யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுதா. படிபக்கா, உன்னை என்னவோ நினைச்சக்கா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு எங்க ஆத்தாலேயே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டியே, உனக்கு கோடி புண்ணியம்க்கா. பணம் என்னம்மா பணம் கிடைக்குது? என் துர்கா முன்னாடி பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆத்தா நீ இல்லாம ஊரே ஒரு மாதிரியா இருக்கு. கோயிலோ வேற பூட்டி கிடக்கு. வெயிலே வராம ஊரே இருண்டு போய் கிடக்காத்தா. அதான் நாங்க வந்துட்டோம்ல, கவலைப்படாதீங்க. இனிமே எல்லாம் சரி நல்லதே நடக்கும். வடிவக்கா. ஏன் கோயில் திறக்கல? ஏமாமா கோவில் திறக்கல? அம்மடி, நீ வந்தாதான் கோவிலை திறக்கணும்னு ஊர் தலைவர் சொல்லிட்டாருமா. ஏமாமா இப்படிலாம்? யார் இருந்தாலும் இல்லனாலும் பூஜையை மட்டும் நிறுத்த கூடாது. அதான் நீ வந்துட்டல்லம்மா, உன் உடம்பு சரியான உடனே பூஜையை நிறுத்தாம பண்ணுவோம். இல்ல மாமா, இப்பவே முதல்ல போய் கோவில திறக்கணும். இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நாம போய் கோவில திறக்கலாம். சரிம்மா. அம்மடி, என்னம்மா, இதுக்குதான் நான் சொல்றேன். ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வேடுமா. இல்ல மாமா, நம்ம கிளம்பலாம். கோவில் பூட்டி இருக்கிறது என்னவோ தப்பா இருக்கு. அதான் பூசாரி இருக்கார்ல, அவரை திறக்க சொல்லுவோம். உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஏய் வள்ளி, சும்மா இருக்க மாட்ட? நீ போய் திறமா வா. பாத்தீங்களா மாமா, அத்தைக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு? நீ வேறம்மா, எங்க அந்த பூசாரி போய் கோயில் கதவை திறந்துருவானோன்னு உன் அத்தை முந்திக்கிட்டா. இல்ல மாமா, என் மேல அக்கறை இல்லாமலா என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்துனாங்க? என்னம்மா நீ இன்னும் உலகம் தெரியாத பொண்ணா இருக்க? ஏன் மாமா? இன்னுமா உன்னை காப்பாத்துனது உன் அத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க? அட போம்மா. என்ன மாமா, என்னாச்சு? ஆமா அம்மாடி, அவ நீ செத்தாலும் பரவாயில்லன்னு போற உசுறு அப்படியே போட்டோன்னு உன்னை அங்கேயே போட்டு போயிட்டம்மா. அம்மாடி, உன் அத்தை உன்னை காப்பாத்தலம்மா. உன்னை காப்பாத்துனது அந்த ரிஷி தான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா தாயி, துர்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரிஷி தான் காசை கட்டினாரு. அது மட்டும் இல்லம்மா, நீ கண்ணு முடிக்கிற வரைக்கும் உன் கூடவே உன் பக்கத்திலே இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அம்மடி, ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. அவர் பணக்காரர். அவர் அங்கிருந்தே பணத்தை கட்டி இருக்கலாம். உன் மேல அவர் உண்மையான அன்பு வச்சிருந்ததுனாலதான் உனக்கு ஒன்னொன்னதும் ஓடி வந்து பணத்தை கட்டியிருக்காரு. மாமா, அத்தை நிஜமாவே நான் சாகட்டும்னு சொல்லிட்டாங்களா? இதுதான் மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது. இன்னும் நான் என்ன பண்ணா அத்தைக்கு என் மேல பாசம் வரும்?
அம்மடி நீ அவளை விடு. உண்மையான அன்பு எங்க இருக்கோ அதை தேடி நீ போ. அந்த ரிஷி தம்பி ரொம்ப நல்லவருமா. இது பாரு, உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிற இந்த மாமா சொல்றேன். நான் சொல்றத நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு நீ போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தாயி. அதைத்தான் நான் சொல்ல முடியும். நீ நல்லா இருக்கணும் தாயி, நல்லா இருக்கணும். ஐயோ, மதுமிதா ஏன் இங்கே வரா? ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா செக் பண்ண நேரில் வந்துட்டாலோ? என்ன பண்ணலாம்? இங்கேருந்து வெளியில் போனால் இப்போ நேருக்கு நேராக பார்த்து மாட்டிப்போம். மது, எப்படி இருக்கீங்க? நானா நல்லா இருக்கேன் சரண். உங்க வீடு வரைக்கும் வந்தேன். எங்க இருக்கீங்க? நான் ரிஷி கூட லொகேஷன் பார்க்க வெளியூர் வந்திருக்கேன் மது. ஓ அப்படியா? எந்த ஊரு? அது வந்து கர்நாடகா இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு இன்டீரியர் வில்லேஜ். ஓ கர்நாடகா, குட். ஆனா கர்நாடகால நீங்க போன் எடுக்கலன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தங்கள் அழைப்பை ஏற்க முடியவில்லைன்னு தமிழ்ல சொல்ல மாட்டாங்க, கன்னடத்துல தான் சொல்லுவாங்க. அது கர்நாடகால மது. அப்ப என்ன ஆந்திராவா? போதும், வெளியில வாங்க. வசமா மாட்டிக்கிட்டோம். சரி, சமாளிப்போம். வாமது, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ரிஷி போய் சொல்லிட்டு போயிருக்காருன்னு எனக்கு லேசா டவுட் வந்துச்சு. ஆனா அது டவுட் இல்ல,
கரெக்ட் தானே இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்? இல்ல மது, ரிஷி தான் அப்படி சொல்ல சொன்னான். அதான் ஏன்னு கேக்குறேன். அது வந்து துர்கா இருக்கால, அவளை மாடு முட்டிருச்சு மது. அவளை காப்பாத்த ரிஷி காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணனால அது வந்து ஹெல்ப் பண்ண போயிருக்கான் மது. ஏதோ யோசிச்சு யோசிச்சு சொல்ற. ரிஷி வரட்டும், நேராவே சில கேள்வி கேக்குறேன். என்கிட்ட கூட சொல்லாம ரிஷி எதுக்கு அங்க போனான்? இவன் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறான். அது என்னன்னு எனக்கு தெரியணும். ரிஷி, என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ ரொம்ப தூரம்லாம் போயிட முடியாது.